கண்டினியூவாக ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருங்க இல்லையா, இதே லைக் தானேன்னு கேட்காதீங்க. ஆமாம், நம்ம அடுத்த ஜோக்கு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். இறந்த பின் நரகம் சென்ற கணவன், நான் என் மனைவிக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. பூதம் சொல்கிறாங்க, தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூதம் சொல்கிறாங்க. கணவன் சொல்கிறாரு, அதுக்கு கட்டணம் எவ்வளோ, கால் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வந்து கேட்குறாரு. பூதம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நரகம் டு நரகம் ஃப்ரீ தான். ஓ, அவங்க மனைவி கால் பண்ணுறதும் நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர். இந்த ஜோக்கு அன்றைக்கி புரியாமல் எவ்வளோ நேரம் யோசிச்சுங்க இருந்தோம்ல. சே, இவ்வளோ தெளிவாக படிச்சுருந்தா பக்காவாக புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அதை ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது எனக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ஜோக்கு போயிடலாம். கணவன், நீ சாப்பாடு போடாமல் இப்படியே சீரியல் பார்த்துட்டு இருந்தேன்னா நான் தூக்கில் தொங்கிடுவேன். இது மாதிரி தான் தப்பு தப்பாக படிச்சிடுறேன்ப்பா, அதனால தான் வந்து அந்த ஜோக்கு புரியாமல் போயிடுது. நான் தூக்கில் தொங்கிடுவேன். மனைவி, அப்படி ஓரமாக போய் தொங்கு, டிவி மறைக்குதில்ல. ஓ, டிவி மறைக்குதில்ல, அப்படி ஓரமாக போய் தொங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனைவி. பார்த்துக்குங்க, மனைவி இதேமாரி தான் பண்ணுறாங்க, சீரியல் பார்த்துக்குன்னு சோறு போடாமல். அடுத்த ஜோக்கு பார்ப்போம். பொண்டாட்டி, காலையில் என்ன வைக்கிறதுனே தெரியல. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் திருப்பி இதே சொல்லியிருந்தா காண்டாயிடுங்க, எனக்கு தெரியுது. நம்ம அடுத்த ஜோக்கு போயிடலாம். எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்கணும்னு இறைவனிடம் வரம் கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கலன்னு சொல்கிறாராம் கடவுள். எல்லாருக்கும் பிடித்த மாதிரி கடவுளுக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கலையா. நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாதுல்ல, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். அதனால் வந்து யாரும் கண்டுக்கூடாது. அதாவது வந்து கலாய்க்கிறவங்க கலாய்ப்பாங்க, அதுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் ஒன்று எழுதி வச்சுருக்கேன் அந்த கலாய்க்கிறத பற்றி. அதெல்லாம் நம்ம அசரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து வரும் கூடிய சீக்கிரத்தில். வந்து ஷார்ட்ஸாக வரும், சின்ன ஷார்ட்ஸாக, அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவாக வரும். கண்டினியூவாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ டு ஆல். அடுத்த ஜோக்கை நம்ம பார்க்கலாம். அண்ணே, கடவுள் எல்லார் வீட்லேயும் இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவை கொடுத்தாரு, பொண்டாட்டி ஏன்னா கொடுத்தாரு? கடவுளை மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் பொண்டாட்டியை கொடுத்தாராம். ஆட்டோ பாய், யார் கூட பிசாசு மாதிரி, அதாவது வில்லன் மாதிரி பொண்டாட்டியை சித்தரிச்சிட்டாங்க. இப்போ கடவுள் ஹீரோ மாதிரியும் பொண்டாட்டி வில்லன் மாதிரியும் சித்தரிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, பார்த்துங்க. அப்படிதான் மனைவி எல்லார் வீட்லேயும் இருக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம அடுத்த ஜோக்கு பார்ப்போம். பிஸ்கெட் எப்படா எக்ஸ்பைரி ஆகும்? February 30. February 30ன்னு ஒரு டேட்டே இல்லையா? அப்புறம் ஓ, அந்த பேக்கெட்டில் வந்து February 30ன்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பைரி டேட்டு போட்டுக்குதுப்பா. அட்டா வாங்கிங்கள, இப்படிலாமல் அடிச்சு ஏமாத்துறீங்க எல்லாரையும் மக்களை. அடா கடவுளே, அந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. எக்ஸ்பைரி டேட்லாம் கரெக்டாக போடுங்க. நம்ம அடுத்த ஜோக்கை பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல இது இருக்குது. இறந்த பின் ஆட்டின் விலை 800 ரூபா. இறந்த பின் ஆட்டின் விலை 800 ரூபா, கோழி விலை 200 ரூபா, மனிதனின் விலை 1 ரூபா. நெத்தியில் வைக்கிறாங்கல்ல, இவ்வளவு தான் சார் வாழ்க்கை. சே, என்ன மாரி இதுடா, இவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவத்தை இவங்க தூண்டு ஒரு இதில் 1 ரூபா காயினில் சுருக்கிட்டாங்க பாருங்க. பக்கம் வந்துச்சுல்ல, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஜாயிண்ட் அடிச்சு விட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த ஜோக்கு பார்க்குறோம். இந்தாடி தொல்லை தாங்க முடியல. இந்தியாவில், ஐயோ ஒரு பேர் சொன்னால் மாட்டிக்குமே. இந்த ஜோக்கு இதோட கட் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பை. அம்மா.